மூஷிகவாகன மோதஹஸ்த சாமரகர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. அஞ்சு முகம் தோன்றில் நாறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சனவேல் தோன்றும் நெஞ்சில் உருகாள் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஊதுவார் விறகில் தீயின் நண்பாலில் படினை போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான் உறவுகோள் நாட் உணர்வு கயிற்றினாள் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நம சிவாய. இப்போ கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு பற்றி நம்ம பேச போறோம். அதை பேசுறதுக்கு இந்த 15 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ எல்லாம் பத்தாது. பேச ஆரம்பிச்சா நாள் பூரா பேசலாம். பகவான் மனிதனை ஒவ்வொரு பிறவியா படைச்சு கொண்டு வரான். இப்ப நம்ம பாக்குறோம், மனித பிறப்புன்றதுலே அவையார் சொன்ன மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு உள்ளிட்ட குறைகள் நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. தெய்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிரணவ மந்திரம் எல்லாருக்கும் தெரியும். ஓம் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஓம் நம சிவாய. அந்த பிரணவம் பாத்தீங்கன்னா ஓம் அப்படின்றது நம்மளுடைய அடிவயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய சரீரம்ன்றது உதடு வேற அடிபாகம் வேற, இங்கிருந்து வரணும், மனதளவுல இருந்து வர்றதுதான் அந்த ரீங்காரம் அப்படிங்கிறது. முருகப்பெருமானை பத்தி இந்த கார்த்திகை தீபத்துல என்ன சிறப்புன்னா, சிவனுக்கும் விசேஷம், முருகனுக்கும் விசேஷம், ஸ்ரீமன் நாராயணனுக்கும் விசேஷம், சொல்ல போனா எல்லா கடவுளுக்குமே விசேஷம். ஏன்னா கார்த்திகை மாதம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நரசிம்மருக்கும் ஐயப்பனுக்கும் விசேஷமான மாசம். இந்த சபரிமலை மண்டல பூஜையே கார்த்திகை ஒண்ணுதான் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கார்த்திகை முடிஞ்ச உடனே மார்கழி ஆரம்பிக்குது இல்லையா, அது இன்னும் விசேஷம். தனுர் மாசம் எல்லா கோயிலுமே தனுர் மாச பூஜை காலையில 3 மணிக்கு 3:30 மணிக்கு எல்லாம் திறப்பாங்க கோயில். பெரிய பெரிய கஷேத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு விசேஷமா இருக்கும். இந்த கார்த்திகை மாசத்துல இருக்கிற ஒரே பெரிய சிறப்பு என்னன்னா கார்த்திகை தீபம். அதை நம்ம திருவண்ணாமலையில பண்ணுவோம், அண்ணாமலையார் தீபம் நம்ம சொல்றோம். ஏன்னா பஞ்சபூதத்துல அக்னி ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொல்றது திருவண்ணாமலை தான் நம்ம சொல்றோம். அந்த திருவண்ணாமலையில தான் அந்த மலை மேல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பெரிய கொப்பரை, அது எத்தனை டன் நெய், அந்த திரி ஏத்தனமே அது எத்தனை லென்த், எவ்வளவு வெயிட், நம்ம எல்லாமே வீடியோல பாக்குறோம், டிவியில உட்காந்து தீபம் ஏத்துறதே பாக்குறோம். சோ அந்த 10 நாள் பிரம்மோற்சவம் நடந்து அண்ணாமலையார் தீபம் அவ்வளவு ஒரு விசேஷமா நம்ம எல்லாருக்குமே அனுகிரகம் பண்றது. எப்படி இப்ப நம்ம பொன்னம்பலமேடு மகர ஜோதி பாக்குறோம் ஐயப்பனுக்கு, அந்த மாதிரி திருவண்ணாமலை ஜோதி அவ்வளவு விசேஷம். இதுல நம்ம நட்சத்திரத்துல 27 நட்சத்திரம் சொல்றோம், அஸ்வினி பரணி கிருத்திகை. ஆனா நம்ம என்ன பண்ணுவாங்க, சில பேர் கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சொல்லுவோம். கிருத்திகை கார்த்திகை, கார்த்திகைன்றது தமிழ் மாதம், கிருத்திகை நட்சத்திரம். ஆனா கிருத்திகையே நம்ம கார்த்திகை தான் சொல்லுவோம் நட்சத்திரத்தை சொல்லும் போது. அப்ப பாருங்க, அந்த முருகப்பெருமான் 60 வீடு உங்களுக்கு தெரியும். அதாவது சிவனோட நெற்றிக்கண்ணில தான் முருகன் உருவாகிறாரு. 6 பொறி, 6 அந்த நெற்றிக்கண்ணில 6 விதமான பொறி போய் படும்போது நெருப்புன்றதான் நான் சொல்றேன். பொறின்னு சொல்றது அந்த தீப்பிழம்பு நெற்றிக்கண்ணில இருந்து வர்றது. அதுதான் சரவண பொய்கையில அந்த கார்த்திகை பெண்கள் நம்ம சொல்லுவோம். 6 பேர், 6 பெண்கள் கார்த்திகை பெண்கள். அப்படியே குழந்தை ரூபத்துல அப்படியே தாமரை போல நீங்க பார்த்திருப்பீங்க தடாகத்துல. அந்த ஒவ்வொரு குழந்தையா 6 குழந்தை, அந்த 6 குழந்தைய ஒன்னா எடுத்து இணைக்கும் போதுதான் ஆறுமுகம், அறுமுகம் அப்படின்றோம். அதுதான் விசாக நட்சத்திரம். சண்முகர், சண்முகர்னா 6 முகம் என்றதான் சண்முகர், அவர் நட்சத்திரம் விசாகம். நம்ம ஒரு முகம் அப்படின்னு சொல்லும் போது முருகனை கிருத்திகை நட்சத்திரம் நம்ம சொல்லுவோம் ஜென்ரலா. இந்த விசாகத்துக்கு பாத்தீங்கன்னா வைகாசி மாசம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. வைகாசி விசாகம்ன்றது திருச்செந்தூர்ல அவ்வளவு கிராண்டா இருக்கும். இப்ப நம்ம பொருளுக்கு வருவோம். கார்த்திகை மாதத்துல இந்த கார்த்திகை தீபம் நம்ம எதுக்காக, எல்லா மாசத்துலயும் தீபம் வருது, கார்த்திகை வருது. கார்த்திகைன்னா கிருத்திகை சொல்லுவோம், அது என்ன கார்த்திகை மாசம் மட்டும் விசேஷம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாசத்திலும் ஒவ்வொரு விசேஷ நாட்கள் சொல்லியிருக்கோம். அதுல கார்த்திகைக்கு தீபம் விசேஷம். திருவண்ணாமலையோட புகழே பாத்தீங்கன்னா பௌர்ணமி கிரிவலம். ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமிக்கு லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் வராங்க. அந்த கிரிவல பாதையில பார்த்தீங்கன்னா எத்தனையோ சாதுக்கள், அதே மாதிரி நிறைய சன்னியாசிகள் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் அது. ரமண மகரிஷில இருந்து விசிறி சாமியார்ல இருந்து மூக்குப்பொடி சித்தர் சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய இருக்கும். அதே மாதிரி முதல்ல அந்த 8 லிங்கம் நம்ம சொல்லுவோம், இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், அந்த ஒரு லிங்கமா வரும். இது போக அங்க சூரியலிங்கம்,
சந்திரலிங்கம் அதுவும் இருக்கு. அந்த கிரிவலை பாதை போறது எவ்வளவு விசேஷத்தன்மைன்னா, இப்ப நம்மளுக்கு தெரியும் விநாயகர் வந்து ஞானப்பழத்துக்கு பார்வதி பரமேஸ்வரர் தன் தாய் தகப்பனை சுத்தி வந்து பழம் வாங்கிட்டார், முருகன் வந்து மயிலேற போயிட்டாருன்னு. அப்ப அந்த தாய் தந்தையரை சுத்துற மாதிரிதான் அந்த சிவனி அம்பாளை அந்த சக்தி, அந்த நம்ம போய் தரிசனம் கோயிலுக்குள்ள போனா என்ன பண்ணுவோம், பிராகாரத்தை மட்டும் நம்ம சுத்துவோம். ஆனா ஒரு ஊர் அந்த 14-15 கிலோமீட்டர் மலையே நம்ம சுத்தும் போது திருக்கைலாய மலையை வந்து நம்ம சுத்த முடியாது. கைலாயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மானசரோவர் கைலாயம் தான் கடைசி, அதுக்கு மேல கிடையாது. சோ கைலாயத்தை போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். அது கூட நமக்கு பிராப்தம் இருக்கணும். நிறைய விஷயங்கள் கைலாயம் போது உடனே போயிட முடியாது. அது டெல்லி போய் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபார்மாலிட்டி. பட் இந்த கைலாயத்துல என்ன பவரோ அதே பவர் தான் திருவண்ணாமலை கிரிவலத்துல கிடைக்குது. சில பேர் சொல்லுவாங்க காசி போக முடியாதவங்க கூட காஞ்சியில போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு. 108 வைணவ ஸ்தலம், 108 சிவஸ்தலம் கொண்ட ஒரே மாநகர் காஞ்சி மாநகர் தான். காஞ்சி மாநகருக்கு அவ்வளவு ஒரு பெருமை உண்டு. அந்த மாதிரி இந்த கார்த்திகை தீபத்துல முதல்ல பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் அஸ்வினி, அப்புறம் பரணி. பரணி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சுக்கிரனோட நட்சத்திரம். கிருத்திகை பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் நட்சத்திரம். அந்த முதல் தசை பரணி நட்சத்திரம் குழந்தை போந்தா முதல் தசை சூரிய இது சுக்கிர தசை. கிருத்திகையில போந்தா முதல் தசை சூரிய தசை. கிருத்திகைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரோகிணி, அது சந்திர தசை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிருத்திகை வந்து சூரியனுக்கும் கிருத்திகைக்கும் ஒரு ஈடு உண்டு. ஏன்னா சூரியனுடைய தசாபுக்தியே கிருத்திகை நட்சத்திரத்துல வரும். அதனாலதான் அந்த 3 நாட்களுமே தீபம் ஏற்றுவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பரணி தீபம், 2வது நாள் கிருத்திகை அதான் கார்த்திகை தீபம், 3வது நாள் நம்ம சொல்லுவோம் மோட்ச தீபம், விஷ்ணு தீபம் சொல்லுவோம். இந்த தீபம் பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லா இடத்தையும் ஏற்றுவாங்க. வீட்டுல பால்கனியில இருந்து வீட்டோட ஹாலு, பூஜை ரூமு, பெட்ரூம் வாசலு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொட்டை மாடி, பாத்ரூம், எல்லா இடத்துலயுமே ஏற்றுவாங்க இந்த தீபத்தை. இது நார்த்ல பாத்தீங்கன்னா வடநாட்டுல கார்த்திகை தீபத்தை அவங்க வந்து வேற மாதிரி, அதாவது தீபாவளி தான் அவங்க தீபம் ஏத்துறாங்க. வெளியில வடநாட்டுல எல்லாம் அவங்க தீபாவளி படிக்க ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்க. கார்த்திகை தீபம் அந்த அளவுக்கு கிடையாது வடநாட்டு. நமக்கு தான் இந்த பக்கம் தான் நிறைய நம்ம கொண்டாடுறோம். அந்த கார்த்திகை தீபத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நிவேதி மனம் இல்லையா, பொறி உருண்டை, கார்த்திகை தீபம் உருண்டை, அவளு, இந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் வறுத்து, வெல்லம், அதே மாதிரி வேர்க்கடலை இதெல்லாம் எடுத்து ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிப்பாங்க, உருண்டை மாதிரி பிடிப்பாங்க. அதான் கார்த்திகை பொறி உருண்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் பொதுவா நிவேதியம் பண்ணுவாங்க. நீங்க தீபத்துல ஒரு மகிமை இருக்கு. அது கார்த்திகை தீபம்ன்றதை விட தீபத்துக்கே ஒரு மகிமை நான் சொல்றேன். இப்ப நம்ம எல்லாரும் நிவேதியம் பண்றோம். வீட்டுல என்ன பண்றோம், சுவாமிக்கு வந்து ஒரு சக்கரை பொங்கலோ ஒரு பாயசமோ ஏதோ நிவேதியம் பண்றோம்னா கோவில்லயும் சரி வீட்லயும் சரி நிவேதியம் பண்ணிட்டு சாமி சாப்பிட்டது நம்ம அது பிரசாதமா எடுத்துக்கிறோம். ஆனா சுவாமி கிட்ட நேரடியா போறதே இந்த தீபம் தான். இப்ப நீங்க எவ்வளோ எண்ணெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றினாலும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீபம் என்ன ஆகுது, தமிழ்ல நம்ம படிச்சிருப்போம், சவ்வூடு பரவல் ஒன்று படிச்சிருப்போம் இலக்கணத்துல. அந்த மாதிரி சயின்டிபிக் இது. அந்த திரி வழியா அந்த எண்ணெய் உள்ள போய் அப்படி தீபமா போய் ஜோதியில கலகுது. ஆதிசங்கரர் வந்து அத்வைதத்துல சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்துவர் 3 பேர் 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. அத்வைதம், துவைத்தம், விசிஷ்டாத்வைதம் 3 பேர் 3 சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா அத்வைதத்துல என்ன சொல்றாரு ஆதிசங்கரர்னா, ஜீவாத்மா என்பது மனிதன், பரமாத்மா என்பது கடவுள். இந்த ஜீவாத்மா போய் பரமாத்மாவோட சேர்றது தாண்டா முக்தி. அந்த முக்திக்கு என்ன வழி? பக்தி. அதனாலதான் நம்ம வந்து சுவாமி, இப்ப நிறைய பேருக்கு டைம் இருக்காது, கோயிலுக்கு போற டைம் இருக்காது, வாரத்துல ஒரு நாள் போற டைம் இருக்காது, பிசினஸ் போய்கிட்டே இருப்பாங்க, வேலை போய்கிட்டே நிறைய நம்ம இழந்துடுறோம் வாழ்க்கையில. மனித பிறவி வந்து ஒரு அருமையான அற்புதமான பிறவி, எல்லாருக்குமே கிடைக்காது. விலங்குகள் பாக்குறோம், ஆடு, மாடு, நிறைய சொல்லிட்டே போலாம், பறவைகள் எவ்வளவு சொல்லலாம். அதுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமா தான் வாழுது. எறும்பு கூட பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமா தான் போகும். காக்கா பாத்தீங்கன்னா எல்லா கூட்டமா தான் பறக்குது. காலையில உணவு எங்க காக்கா எல்லா கூட்டமா காக்கான்னு. ஆனா மனிதனை மட்டும்தான் நிறைய தவறுகள் செய்யறோம். நிறைய தவறுகள் மனிதன் எடுத்து மட்டும்தான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இது எல்லாமே இயற்கையாவே நம்ம கடவுள் நம்ம கொடுத்துறாரு. அதை வந்து நம்ம மாத்த முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய விஷயத்த கடைசி காலத்துல உணர்வோம். சொல்லுவாங்க தெரியுமா, இளமையில உடம்புல ரத்தம் இருக்க வரைக்கும், பலம் இருக்க வரைக்கும் நம்ம நிறைய தவறுகள் செய்வோம். நம்மளே அறியாம இந்த தவறுகள்லாம் தெரிஞ்சு பண்றதுன்றது வேற, தெரியாம நிறைய நம்ம செய்வோம். அதை ஒரு ஜோக்கா கூட பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய வாழ்நாள் கொஞ்சம் கொஞ்சமா ஏஜ் ஆக ஆக, இந்த 60ஆம் கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கீங்க. 60 என்ன, சஷ்டி பூர்த்தி. அந்த 60 வருஷம் வாழ போறதுதான் நமக்கான வாழ்க்கை. அதுக்கப்புறம்
61 ஆரம்பிச்சா தேவ வாழ்க்கை, கடவுளுக்கு கொடுக்குற போனஸ் லைஃப். அது ஆக்சுவலி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்ப அந்த தீபத்தோட மகிமை என்ன? ஒளி, பிரகாசம். அது திருவண்ணாமலையில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயுமே ஒளி அன்னைக்கு இருக்கும். அறுபடை வீடுல பூரா விசேஷமா இருக்கும். அறுபடை வீடு மட்டும் கிடையாது, முருகன் கோயில் எல்லா கோயிலும் விசேஷம், சிவன் கோயில் எல்லா கோயிலும் விசேஷம். ஆனா பிரசித்தின்னு எடுத்தா நம்ம திருவண்ணாமலையை சொல்லுவோம். அந்த கார்த்திகை தீபத்துல முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை நம்ம எந்த அளவுக்கு, சில பேர் பாத்தீங்கன்னா இந்த 6 நாள் சஷ்டியில விரதம் இருந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. 6 நாளுமே எதுவுமே கிடையாது. 6ஆவது நாள் முடிச்சுட்டு 7ஆவது நாள் கல்யாண வசூல் முடிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இந்த கார்த்திகை மாசத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, கார்த்திகை மார்கழி, கார்த்திகையில மழை, மார்கழியில பனி. இந்த 41 நாள் விரதம் இருப்போம். அதாவது 41னா கேரளாவோட இது, 45னா வடநாடு, 47 தமிழ்நாடு. இந்த விரதம் டேட் சொல்லுவோம், ஒரு மண்டலம் அப்படின்றது. அந்த விரதம் ஐயப்பன் விரதம் இருந்து நம்ம இருமுடி சுமந்து நம்ம பகவானை போய் நம்ம எப்படி சொல்றது, உங்களுக்கு அந்த பெரிய பாதைன்றது உங்களுக்கு தெரியும், எரிமேலில் ஆரம்பிச்சு நடக்கிறது. சின்ன பாதை அப்படின்றது நம்ம பம்பானது நடக்காது. அந்த பெரிய பாதையில நம்ம நடந்து போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய மாறிட்டே வருது. காடெல்லாம் அப்படியே அழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே நம்ம எப்படி சொல்றது, போகக்கூடிய பாதைகளை நம்ம செட் பண்ணிட்டே போறோம். அப்பெல்லாம் கிடையாது. பவித்திரம் அப்படின்றதே வேற. கையில பாத்தீங்கன்னா பூஜைக்கு போடும்போது தர்பை போடுவாங்க கையில, தர்பையில மோதிரம் மாதிரி பவித்திரம் சொல்லுவோம். அது தர்பையில தான் பண்ணுவோம். பவித்திரம் தர்பைக்கு அவ்வளவு ஒரு பவர் உண்டு. மனுஷன் சுத்தமா இருக்கணும், தர்பை பவித்திரம் பாபநாசம். அந்த கார்த்திகை தீபத்துல எல்லாருமே விரதம் இருந்து விரதத்தை அனுஷ்டித்து கூடுமான வரையில கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, சிவபுராணம், சிவஸ்துதி, பிரம்ம முராரி அப்படி ஒரு பாத்தீங்கன்னா அதான் சிவஸ்துதி. இந்த மாதிரி அப்புறம் தேவாரம், திருவாச்சகம் இதெல்லாம் நிறைய நீங்க படிக்கலாம். இந்த 3 நாள் பரணி தீபம், கார்த்திகை தீபம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் பாத்தீங்கன்னா விஷ்ணு தீபம் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த 3 நாளுமே பெருமாளுக்கு உகந்த சமகம், சிவனுக்கு ருத்ரம், இதெல்லாமே நம்ம படிச்சு ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒவ்வொரு விஷயங்களை கத்துக்கிட்டு கார்த்திகை தீபத்துல எல்லோருமே நம்ம சிவனை வணங்கி, அதாவது மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர்லாம் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு மோட்ச தீபம்னு ஏத்துவாங்க. அது எல்லாரும் கிடையாது, அது சில குறிப்பிட்டவங்க தான் உண்டு. அது மனிதனை படைக்கும் இறைவன் அந்த மனிதனை குறிப்பிட்ட காலம் பூமியில் இருக்க விட்டுட்டு திரும்ப அவரே எடுத்துக்கிறார். அந்த தீபம் பாருங்க, ஒருத்தர் வீட்டுல ஒரு மரணம் சம்பவித்தா கூட டெய்லி அந்த தீபம் எரிஞ்சிட்டு அந்த காரிய முடிவு சொல்லுவாங்க. 13 நாள் 16 நாள் கணக்கு வச்சிருப்பாங்க. டெய்லி தீபம் எரியும். அந்த படம் வச்சிருப்பாங்க. அந்த தீபத்துக்கு என்ன, குத்து விளக்கு ஏற்றினாலும் தீபம் தான், காமாட்சி விளக்கு ஏற்றினாலும் தீபம் தான், அகல் விளக்கு. அந்த கார்த்திகை தீபம் தனி சிறப்பு. எல்லாம் அகல் விளக்கு நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப அகல்லே நிறைய பித்தளையே அகல் விளக்கு மாதிரி வந்துருச்சு. பித்தளை விளக்கு ஏத்துறாங்க, நிறைய வீட்டுல வெள்ளியில கூட ஏத்துறாங்க. ஆனா அந்த மண்ணில ஏத்துற அகல் விளக்கு தான் பவர் ஜாஸ்தி. சில பேர் மடக்குன்னு கொஞ்சம் பெருசா வச்சிருப்பாங்க. தீபம் ஏத்தும் போது நீங்க முக்கியமா ஒண்ணு கவனிக்கணும். இப்ப நம்ம பஞ்சமுக தீபம், பஞ்சமுக எண்ணெய் வருது, பஞ்சதீபம் என்ன நம்ம சொல்றோம், 5 ஆயில் மிக்ஸ் பண்ணதுன்றோம். அது போக சில பேர் எள்ளெண்ணெயிலே ஏத்துவாங்க, பியூர் எள்ளெண்ணெயில ஏத்துவாங்க. கேரளால பாத்தீங்கன்னா நிறைய தேங்காய் எண்ணெய் தீபம் ஏத்துவாங்க. ஆனா தீபத்துக்கு ரொம்ப உகந்ததுன்னா நெய் தான். நெய், பசு நெய்ல தீபம் ஏற்றது அவ்வளவு ஒரு விசேஷம். அந்த தீபம் எப்படி ஒரு ஒளி நம்முடைய இல்லங்கள் வீடுகளெல்லாம் எப்படி ஒரு ஒளி கொடுக்குதோ அந்த மாதிரி நம்ம மனசுலயும் அந்த ஒரு ஒளி இருக்கணும். இருள் நீங்கி ஒளி பிரகாசமா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு போறதுக்கு வழி காட்டணும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பெட்ரமாஸ் லைட் எல்லாம் இருக்கு, வச்சிருப்பாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. பட் அந்த காலத்துல ராஜாக்கள் காலத்துல அவங்களுக்கு பெட்ரமாஸ் லைட் எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் பந்தம், தீப்பந்தம்னுவாங்க. ஃபுல்லா நெய் தீபம், நெய்யில தான் அந்த பந்தமே ஏத்திட்டு போவாங்க. அந்த காலத்துல சுவாமியில வீதி உலா வரும்போது அப்படி இருக்குமோ தீப்பந்தம். தீப்பந்தத்துக்கு அவ்வளவு பவர்னுவாங்க. தீபம் என்பது இருள் நீங்கி ஒளியை காண வைப்பது. அந்த மலை மேல உச்சியில் ஏறிய அந்த தீபத்தை நம்ம பார்க்கும்போது கண்கள்லாம் அப்படி குளிரும். வாழ்க்கையில நம்ம ஒரு தடவையாவது காசிக்கு போயிட்டு வரணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். காசியில போய் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அன்னபூரணியும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஒரு ஆனந்தம் அப்படின்னு நம்ம எல்லாருடையும் படிப்போம். இந்துக்களுடைய இது அது. ராமேஸ்வரம், காசியை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், இன்னும் ஃபியூச்சர்ல பேச போறோம். அந்த மாதிரி இந்த தீபம் அப்படிங்கிறது திருவண்ணாமலையை தாண்டி நம்ம இந்தியாவை தாண்டி உலக லெவல்ல எல்லாருமே எல்லா இடத்துலயுமே தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீபத்தோட ஒளி எப்படி இருக்குதோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் இருள் நீங்கி ஒளி பிரகாசமா இருந்து எல்லோருமே சுபிக்ஷமா, பகவத்கீதை சொல்ற மாதிரி நம்ம எதுவுமே கொண்டு வரல, நம்ம எதுவுமே கொண்டு போக போறது இல்லை. எல்லாமே இங்கே கொடுக்கப்பட்டது, இங்கே எடுக்கப்பட்டது. வாழும் வாழ்க்கையில கொஞ்சமாவது நம்ம புண்ணியங்களை சேர்த்து வச்சாதான் நம்முடைய அடுத்த பரம்பரை நம்ம கடைசி நேரத்துல நம்ம உயிர் பிரிஞ்சு நம்ம சொர்க்கத்துக்கு, சொர்க்கமா நரகமா நம்ம பேசிப்போம். நிறைய பாவம் பண்ணாமா நரகம், ரொம்ப புண்ணியம் பண்ணாமா சொர்க்கம், அதெல்லாம் நம்ம முடிவு பண்றது இல்லை. ஒருத்தர் நிறைய பாவம் பண்ணா நீங்க பாத்துருப்பீங்க, அவன் என்ன புண்ணியம் பண்ணாலும் அவனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியாம சில புண்ணியங்கள் பண்ணிருப்பான். அது கடவுள் தான் கணக்கு போடுறவர், நம்ம கிடையாது. நிறைய நம்ம கண்ணில் வச்சு எதுவுமே நம்ம பாக்குறதுக்கு முடிவு பண்ண முடியாது, இவன் கெட்டவன் நல்லவன்றது. அது முடிவு பண்றது பகவான் கையில தான் இருக்குது. கூடுமானவர்ல நம்ம என்னென்ன மனசுக்கு
நம்மளை அறியாம சில தவறுகள் செய்தாலும் அந்த தவறுகளை உணர்ந்து அதை எல்லாமே நெகட்டிவா பூரா பாசிட்டிவா மாத்தி தீவையை பூரா நல்லவையா கொண்டு வந்து எண்ணங்களை பூரா நல்லதா ஆக்கி நம்ம நாட்கள் உணர ஆரம்பிச்சு நம்ம நிறைய முடிஞ்ச அளவு தான தர்மங்கள் நம்ம சக்திக்கு என்னவோ அது மாதிரி பண்ணிட்டு டெய்லி ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 5 தடவையாவது ஒரு 11 தடவையாவது உங்களுக்கு எவ்வளவு நேரம் சொல்லலாம், ஏன் 1000 தடவை சொல்லலாம், அது உங்களுடைய இதை பொறுத்துதான். அந்த சிவனோட நாமத்தை உச்சரித்து தகப்பனுக்கே உபதேசம் செய்து தகப்பன் சாமி என்ற பெயர் எடுத்தவர் தான் முருகப்பெருமான். அதான் சுவாமி மலைக்ஷேத்திரம். இந்த கார்த்திகை தீபம் அறுபடை வீடிலுமே விசேஷமா இருக்கும்ன்றதை தாண்டி எல்லா கோயிலும் விசேஷமா இருக்க போது நான் சொல்லிட்டேன். தீபத்துல நம்ம சிவனை, முருகனை, அம்பாளை எல்லா சுவாமியும் வழிபட்டு சகவிதமான தேவர்களையும் வழிபட்டு நம்ம அனுகிரகமா இருக்கணும்னு சொல்லி, நம்ம குடும்ப க்ஷேமார்த்தமா இருக்கணும்னு சொல்லி, நம்ம தேசம் நல்லா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். நீ உலகத்துல இந்தியா வல்லரசாக போகுதுன்ற மாதிரி நம்ம உலக நாடெல்லாம் பேசிக்குது இந்தியாவோட வளர்ச்சியை பார்த்து. அந்த மாதிரி நம்ம பாரத பூமி எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வருதோ நம்ம ஜெனரேஷனை தாண்டி வரப்போற அடுத்த ஜெனரேஷன்ஸ்லயே நம்ம கண்ட்ரி, நம்ம தேசப்பட்டு நல்லா இருந்து நல்லா வளரணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை மனசார பிரார்த்திக்கிறேன். மொத்தம் பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடியது 5 ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பஞ்சபூதங்களை தாண்டி 6 அறுபடை வீடுன்னு சொல்றோம். எல்லா விதமான சுவாமிகளுக்கும் ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈசானம், அதான் திருவண்ணாமலை. அக்னி ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மஹாதிபதி பிரம்மணாதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோ. அக்னி பகவான பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்து வாயு. ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் தத்புருஷ சிவாய நமஹ. இது வாயு காலாஸ்தி. அடுத்து ஆகாயம் சிதம்பரம். ஓம் அகோரேஹேப்யோ தகோரேஹேப்யோ கோரகோரதரேப்யः சர்வேஹேப்யோ சர்வேஹேப்யோ நமஸ்தே ஹஸ்து ருத்ரரூபேப்யோ நமஹ. சிதம்பரம் முடிஞ்சது. அடுத்தது பூமி காஞ்சிபுரம். வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நமோ சிரேஷ்டாய நமோ ருத்ராய நமோ காலாய நமோ களவிகருணாய நமோ பலவிகருணாய நமோ பலாய நமோ பலப்பிரவதனாய நமோ சர்வபூதமனாய மனோன்மனாய நமஹ. வாமதேவ சிவாய நமஹ. அடுத்தது சத்யோஜாதம் திருவானைக்காவல். ஓம் சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாய வை நமோ நமஹ. பவேன பவே பவேனாதி பவே பவஸ்ராட்சராய பவோர்பவாய நமஹ. அடுத்தது இப்ப அறுபடை வீடுல முருகனை பத்தி நான் முருகனுக்கு ஒரே ஒரு மந்திரமா சொல்லிடுறேன், டைம் நேரம் கருதி. ஓம் ராஜாதிராஜாய பிரசக்ய சாகினி நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹி சமேகாமஹங்காமகாமாய மக்யோ காமேஸ்வராமை ஸ்ரவணோ வதாது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. ஓம் கார்த்திகேயாய வித்மஹே சக்திஹஸ்தாய தீமஹி தன்ன ஸ்கந்த பிரச்சோதயாத். குருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் குருவாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கரோகர. சக்திவேல் முருகனுக்கரோகர. ஞானவேல் முருகனுக்கரோகர. ஓம் நம சிவாய.